அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலே தொடர்ச்சியாக 10 ஆண்டு காலம் தோற்றுவிட்டது. இம்முறை வலிமையான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட நீங்கள் இழந்து விட்டீர்கள். உங்கள் கட்சியில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கூட இன்று மாற்று கட்சிக்கு சென்றிருக்கிறார்கள். ஏன் உங்களுடன் பயணிக்கும் சக பேச்சாளர்களே இன்று மாற்று கட்சிக்கு சென்றிருக்கிறார்கள். நீங்கள் ஏன் செல்லவில்லை என்ற கேள்வி என்னிடத்தில் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மண்ணிலே 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாத பொழுதுதான் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவன் நான். அதே நேரங்களில்தான் கட்சியின் கழக பேச்சாளராக அங்கீகரிக்கப்பட்டவன் நான். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐடி விங்ல அண்ணன் திருநாவுக்கரசு அவரிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அண்ணா, நாம் யாரையெல்லாம் ஆளுமை தலைவர்கள் என்று சொல்கிறோமோ அவர்களெல்லாம் இன்று மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்கிறார்கள். என்ன இது எப்படி நான் நம்முடைய கட்சியின் வளர்ச்சியாக நாம் பார்ப்பது என்று அவரிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அதற்கு அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் இடத்தில் பதில் சொன்னார். தம்பி, நீங்கள் யாரையெல்லாம் ஆளுமை தலைவர்கள் என்று சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் பிறக்கும் பொழுதே நீந்த தெரிந்தவர்களா என்று கேட்டார். ஆனா புரியலனா அப்படின்னு சொன்னேன். தம்பி, நம்முடைய தலைமை பல மீன்களை கடலில் வீசியது. அதில் சிலர் கரையேறினார்கள். அவர்கள் மக்களால் ஆளுமை தலைவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். அதே போல உங்களுடைய தலைமுறையிலும் பலரை நம்முடைய தலைமை கடலில் வீசும். அதில் சிலர் கரையேறுவீர்கள். அவர்களும் ஆளுமை தலைவர்கள் என்று இங்கு பலரால் சொல்லப்படுவார்கள் என்று அண்ணன் எனக்கு விளக்கம் கொடுத்தார். நன்றி.